அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தவறான விஷயத்தில் இருக்கிறவங்கள திருத்தி மீண்டு கொண்டு வருவதற்கான பிரயோக பூஜை முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் கணவன் வேறு ஒரு மனைவியுடன் தொடர்பில் இருக்கிறதும், அவருடைய மனைவி வேறொருடன் தொடர்பில் இருக்கிறதும், சில குடும்பங்களில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க குடும்பங்களில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் சில குடும்பங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களும் சரி, சில பேர் கணவன் மது போதைக்கு அடிமையாகி, அதாவது போதை வஸ்துக்களில் அடிமையாகி சில மீட்டு எடுக்க முடியாமல் அதுக்கு கணவர் அந்த மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறதுனால அதில் இருந்து அவரை மீட்டு வருவது எப்படி, அந்த பழக்க வழக்கத்தில் இருந்து அவரை மீட்டு கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்களும் சரி, சில பேர் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. என் பேச்சை கேட்கணும், அவங்க தவறான வழியில் போகிறாங்க, அதை சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறவங்களும் சரி. அப்படிப்பட்டவங்கள்லாம் நான் சொல்கிற முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு கேட்டு உங்கள் வழிக்கு வருவாங்க. சரிங்களா? அவர் அந்த தவறான வழிகளில் இருந்து அவளை பிரித்து நம்ம நல்ல வழிக்கு அவளை கொண்டு வர முடியும் இந்த பிரயோக முறையை பண்ணி. சரிங்களா? அதாவது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை என்ன செய்யணும்னா, ஒரு செப்பு தகட்டில் என்ன செய்யுங்கன்னா, ஒரு தாயத்து, சின்ன தாயத்தை இருக்குது பாருங்கள், ஒரு தாயத்து ஒன்று கடையில் வாங்கிக்கிங்க, செப்பு தாயத்து. அந்த தாயத்தை வாங்கிக்கிட்டு அந்த தாயத்துக்கு உள்ளக்குள்ளே சுருட்டி வைக்கிற மாதிரி அளவுக்கு என்ன செய்வீங்கன்னா, சின்னதாக அந்த கட் பண்ணிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த தகட்டில் எழுதிடணும். சரிங்களா? தகட்டில் எழுதிடணும். இந்த எழுதுறது என்னைக்கு எழுதணும் அப்படின்னா, பூர நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளில் எழுதலாம், உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எழுதலாம், கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எழுதலாம். இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த எந்திரத்தை என்ன செஞ்சுக்கிறோம்னா எழுதி அந்த எந்திரத்துக்கு ஒரு 3 அபிஷேகம் செஞ்சு என்ன செஞ்சுருங்கன்னா, அத்தரு, புனுகு, ஜவ்வாதுலாம் நல்லா அந்த எந்திரத்துக்கு ஒரு வாசனை திரவியம்லாம் தேய்ச்சி சந்தனம் பொட்டுலாம் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா, உங்கள் முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா, தென்மேற்கு திசை பார்த்து அமர்ந்து உட்காந்துக்குங்க. உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யுங்கன்னா, உங்கள் முன்னாடி ஒரு தாம்பாளத்தட்டில் இந்த எந்திரத்தை வச்சு உங்கள் முன்னாடி ஒரு வேப்ப எண்ணெயால் என்ன செய்யணும்னா தீபம் போடணும். சரிங்களா? வேப்ப எண்ணெயினால் தீபம் போட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை 1008 முறை உரு கொடுக்கணும். சரிங்களா? நல்லா கவனமாக கேளுங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை 1008 முறை என்ன செய்யுங்கன்னா அந்த எந்திரத்துக்கு உரு குடிக்கணும். சரிங்களா? அந்த எந்திரத்துக்கு உரு கொடுத்த பிறகு என்ன செய்யணும்னா, அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி உள்புறமாக சுருட்டி அந்த தாயத்துக்குள்ள அடைச்சி அந்த தாயத்தை என்ன செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரி தவறான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்களுடைய கழுத்துலையோ இல்லை கையிலையோ நீங்கள் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, அவங்க அந்த பழக்கத்தில் இருந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா மீண்டு உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. சரிங்களா? இப்படி பண்ணினோம்னாவே போதும். இது எளிமையான சின்ன விஷயந்தான். ஒரே ஒரு தாயத்திலேயே எல்லா விஷயத்தையுமே முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதுதான் இந்த சின்ன விஷயம். நீங்கள் இந்த 1008 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி இந்த தாயத்தை அடைச்சி இந்த செப்பு தாயத்தை கையிலையோ இல்லை கழுத்துலையோ கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட தவறான விஷயங்களில் இருந்தாலும் அவங்க மீண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? மீண்டு வந்துடுவாங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாலும் சரி, இந்த தாயத்தை கட்டி விட்டீங்கனாலும் சரி, அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியை என்ன செஞ்சுருவாங்கன்னா மறந்து அவங்க அதுக்குள்ளே நான் போகவே மாட்டாங்க. சரிங்களா? அந்த தாயத்தை அப்படி மாற்றும் அவங்கள. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். தகாத உறவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துடுவாங்க. குழந்தைங்க அந்த சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா உங்களுடைய பேச்சை அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய அப்படி அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்னா அப்படியே வித்வேசனம் ஆயிரும். சரிங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் பயன்படுத்தி நம்ம நல்ல ஒரு பலன் பெறலாம். சரிங்களா? இதை எல்லாருமே பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறான விஷயங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை பயன்படுத்தி எல்லாருமே பலன் பெறுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்டில் எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். அப்படியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய தொடர்பு எண் கீழே கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ்
பேசி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.